எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூ இயரில் மறுபடியும் நம்ம இந்த பைபிள் ஸ்டடி கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பிப்ளிக்கல் ஹெர்மனியூட்டிக்ஸ் கோர்ஸ் நம்பர் 1 முடித்தோம். செகண்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் பார்த்தோம். கோர்ஸ் நம்பர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு தி நியூ டெஸ்டமெண்ட் பார்த்தோம். அண்ட் தென் we have seen Mark, Gospel of Mark, and then book of Revelation, and then Acts of the Apostles. So 6 courses முடிஞ்சிருச்சு. 7th course நம்ம இந்த 3rd இயரில் 7th course we are going to start. இது வந்து Gospel of John. So Gospel of John இருக்கிற காஸ்பலில் ரொம்ப ரொம்ப ஷாலோவான காஸ்பல், அதே நேரத்தில் த மோஸ்ட் டீப்பஸ்ட் காஸ்பல். இதுதான் ஐரணி. ஐரணினா என்ன தெரியுமா? ரெண்டுமே இருக்கிறதுலையே குழந்தை கூட புரிஞ்சிக்கக்கூடியது தான் ஜான்ஸ் காஸ்பல். இருக்கிறதுலையே த மோஸ்ட் சிம்பிள் காஸ்பல், காஸ்பல் ஆஃப் ஜான். இருக்கிறதுலையே த மோஸ்ட் டிஃபிகல்ட் காஸ்பல் டு அண்டர்ஸ்டாண்ட், காஸ்பல் ஆஃப் ஜான். தட்ஸ் வாட் கால் ஐரணி. கரெக்டா? அதான் ஐரணி. எனக்கு ஜான்ஸ் காஸ்பல் வந்து இதான் சொல்றாங்க, ஒரு பேபி கூட ஸ்விம் பண்ணுமா. ஒருத்தர் சொல்றார் ஒரு பேபி ஸ்விம் பண்ணக்கூடிய அளவு தான் டீப். ஓகே, அதே நேரத்தில் ஒரு யானையை கூட உள்ள முக்கிடலாம், ஒரு எலபெண்டத்துக்கு உள்ள போட்டுடலாம், அவ்வளோ டீப். ஏன்னா இந்த காஸ்பல்ல ரெண்டுமே இருக்கு. ரெண்டு எக்ஸ்டெண்டுக்கும் அவர் போறார். மற்றவங்கள மாதிரி மார்க்கு, லூக்கு, மேத்யூ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டைல். அவங்க ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆரம்பிச்சாங்கன்னா பி சி டி அப்படின்னு அவங்க அழகாக ஸ்மூத்தாக போகிறாங்க. ஆனால் ஜான் அப்படி இல்லை. ஜானுடைய காஸ்பல் முழுசும் ட்விஸ்ட்டு, டர்ன்ஸு. அவருடைய காஸ்பலில் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கலன்னா அது அப்படியே போயிடும். அதனால இந்த காஸ்பல் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஸ்பல். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க கோர்ஸ் டீட்டெயில். மொத்தம் totally we are going to have 19 classes. அப்பனா we should have 5 months to complete the course. 5 months. அப்போ January, February, March, April, May. So it is not possible. மேல it's not possible. So நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த கோர்ஸை ரெண்டா டிவைட் பண்ணிருக்கேன். week 14 ஓட the first part of the course will be over. week 14 ஜானும் அப்படித்தான் பிரிஞ்சிருக்குது. புக் ஆஃப் ஜான் ஆக்சுவலா காஸ்பல் ஆஃப் ஜான் வந்து 2 டிவிஷனா பிரிஞ்சிருக்கு. டிவிஷன் நம்பர் 1 புக் ஆஃப் சயின்ஸ், SIGNS, புக் ஆஃப் சயின்ஸ். அதுக்கப்புறம் புக் ஆஃப் க்ளோரி. ஸோ நம்ம புக் ஆஃப் க்ளோரியை வந்து கடவுளுக்கு சித்தம்னா ஜூன் மாதம் பார்க்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ், புக் ஆஃப் சயின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 விஷயம் இருக்குது யோவானில். சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு செய்த மினிஸ்ட்ரி. புக் ஆஃப் க்ளோரி வந்து அவர் எதிர்கொண்ட அந்த பேஷன், சஃபரிங்ஸ் அண்ட் க்ரூசிஃபிக்ஷன். இது வந்து புக் ஆஃப் க்ளோரி. அது நம்ம செகண்ட் பார்ட். ஏன்னா நம்ம ரஷ் பண்ணிட்டு போகிற காஸ்பல் இது கிடையாது. இது டீப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம அசைன்மெண்ட் வேறு உங்களுக்கு வரும். அசைன்மெண்ட் வேறு உங்களுக்கு ஐஎம் சேயிங்ஸில் யூ ஹாவ் டு டூ அசைன்மெண்ட்ஸ். அதனால் ஐஎம் சேயிங்ஸில் அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா மேபி இந்த கோர்ஸ் மே ப்ரொலாங் டு 6 months. ரைட். ஸோ அதுக்கு நீங்கள் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஏன்னா பெட்டர் டு அட்டெண்ட் ஆல் த கிளாஸஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஜான் காஸ்பல் பற்றி தெரியும். இப்போ எனக்கு இது இருக்கிறது ஃபுல்லாக எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டினா ஐ டோன்ட் நோ. உங்கள் கூட சேர்ந்து நானும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நானும் படிக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமா சேர்ந்து கலெக்டிவாக we are going to learn. அதனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. நீங்களும் போன முறை பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டர் ஐயா அண்ட் அதர் பீப்புள் யூ கான்ட்ரிபியூட்டட் அ லாட் டுவர்ட்ஸ் இது ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். வந்து நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஜேர்னி, செகண்ட் ஜேர்னி, தேர்ட் ஜேர்னி, அந்த ஊர், அந்த பிளேசஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்தீங்க. என்னய்யா நிறைய ரிசர்ச் நடந்திருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ப்ரெசன்டேஷனில் யூ ப்ரெசன்டட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ இந்த முறையும் நம்ம நீங்கள் we are going to explore, we are going to research.
அப்போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக மாறும். இது இன்னைக்கு வெறும் இன்ட்ரோ மட்டும்தான். நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் we are going to have the classes. ஸோ இன்னைக்கு நம்ம இன்ட்ரோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதுதான் இன்ட்ரோ வீக் ஒன் இன்ட்ரோடக்ஷன். கம்யூனிட்டி ஆஃப் ஜான். ஹூ இஸ் திஸ் ஜான்? யார் இந்த யோவான்? டிசைபிள். ஓகே, வெறும் டிசைபிளா இல்லை வேற ஏதாவது அடையாளம் இருக்கா அவருக்கு? பிலவட் டிசைபிள். இப்போ மார்க்கு, மேத்யூ, லூக், ஜான், 4 காஸ்பலும் நமக்கு இருக்கு. 4 நமக்கு இருக்கு. இந்த 4ல் இந்த ஜான் காஸ்பலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் காஸ்பலுடைய கம்யூனிட்டி, அவர் அட்ரஸ் பண்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதுதான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா ஜானுடைய கம்யூனிட்டின்னு ஒரு ஸ்பெஷல் கம்யூனிட்டி இருக்குது. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானுடைய டீச்சிங்கில் வளர்ந்தவங்க. எங்க இருந்திருக்கலாம்? லொகேஷன் ஆஃப் த கம்யூனிட்டி ஆஃப் ஜான் எங்க இருந்திருக்கலாம்? வனாந்தரம். அந்த ஜான் இந்த ஜான் இல்லை. ஜான் த பேப்டிஸ்ட், அவருடைய டீச்சிங் இவங்க கிடையாது. தே ஆர் டிஃப்ரெண்ட். அதை தான் நான் கேட்டேன். ஜான் த அப்போஸ்தல், ஆண்டவருடைய சீடர்களில் ஒருத்தரான, டிசைபிள் ஆஃப் ஜீசஸில் ஒருத்தரான ஜான் தான் இந்த ஜான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய தேரிஸ் இருக்குது, அது நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை வந்து வாட் வி நோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோடைய டைரக்ட் டிசைபிள், சன் ஆஃப் செபதி, செபதேயுவின் குமாரனாகிய யோவான். இதுதான் இந்த ட்ரெடிஷன் தான் வி ஹேவ், ரைட். இதுக்கப்புறம் இல்லை வேற ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்குது, ரைட். பிலவட் டிசைபிள் அப்படின்னு தான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அவர் எந்த இடத்துலையும் தன்னை வந்து செபதேயுவின் குமாரன், ஐ ஆம் த சன் ஆஃப் செபதின்னு சொல்றாரா? he never mentions. நாம என்ன சொல்றோம்னா, சன் ஆஃப் செபதின்ற ஒருத்தர் பேரு யோவான், அவரு இயேசுவோடு கூட இருந்தார். மற்றபடி செபதேயுவின் குமாரன் தான் இந்த பிலவட் டிசைபிள் சொல்றதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் we don't have. According to the tradition we believe இந்த ஜான் தான் அந்த ஜான் அப்படின்னு சொல்லி we believe it, அவ்வளவுதான். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ரிவீல் பண்றாருன்னா, என் பேர் யோவான், நான் வந்து யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிலவட் டிசைபிள். ஆனா அவர் தான் சன் ஆஃப் செபதின்னு சொல்றது நமக்கு எவிடன்ஸ் இல்லை. பட் we believe அவரா என்ன பண்ணலாம், இருக்கலாம். சரி, அவருக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்கு தான் அவர் இந்த காஸ்பலை எழுதுறாரு. அந்த கம்யூனிட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காகத்தான் இந்த காஸ்பலை அவர் எழுதுறாரு. இப்போ நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டேன், இந்த கம்யூனிட்டியோடைய லொகேஷன் என்னவா இருந்திருக்கலாம்? எபேசுஸ். ஏன்னா ஜானுடைய லொகேஷன் எங்க இருந்துச்சு? எபேசுஸ். அப்புறம் எஃபெஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, பிரசன்டேஷன்லாம் பண்ணீங்களே. எஃபெஸ் பத்தி சொல்லுங்க. வாட் யூ நோ அபவுட் எஃபெசஸ்? பிக்கெஸ்ட் சர்ச் இன் ஏசியா தட் டைம். வெரி குட், வெரி குட். பெரிய ஒரு சர்ச் அங்கே இருந்ததுன்னு சொல்றாங்க. கரெக்டு தானே? ரைட். அப்புறம் எஃபெசஸ் வேற என்ன விஷயம் இருக்கு எஃபெசஸ்ல? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? புதுசாக வந்தவங்களை விட்டுறேன், பழசா இருக்கவங்க சார். டயானாவுடைய டெம்பிள் ஆஃப் டயானா அங்கே தான் இருந்துச்சு. பிக்கெஸ்ட் ட்ரேடு சென்டர், ரிலீஜியஸ் சென்டர், சாரி ரிலீஜியஸ் சென்டர். 3 சென்டர் சொன்னோம்ல, ரிலீஜியஸ் சென்டர், கல்ச்சுரல் சென்டர், எக்கனாமிக் சென்டர். கல்ச்சுரல் சென்டர் எது? ஏதென்ஸ். ரிலீஜியஸ் சென்டர் எஃபெசஸ். பிசினஸ் சென்டர் கொரிந்த். எஃபெஸ்ல பிசினஸ் போயிடுச்சு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா என்ன பிசினஸ் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரிலீஜியஸ் ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ எபேசு சபையில், எபேஸில் தான் பவுல் வந்து ஒரு சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எபேஸில் வந்து அங்கே சர்ச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. பட்
ஜான் தான் எபேசு சபையுடைய மிக முக்கியமான ஒரு லீடரா. ஜான், இந்த அப்போஸ்தலன் ஜான், அவர் அங்கே இருக்கிறார். ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு தான் இந்த காஸ்பலை அவர் எழுதுறார். ஸோ அதில் பின்னாடி நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம். டேட் 85 to 100. 85 to 100. 85 to 100 CE. So 85 to 100 CE ன்னு சொல்லும்போது it becomes மற்ற கம்பேரிட்டிவ்லி மேத்யூ, மார்க்கு, லூக்கா, லாஸ்ட் ரிட்டன் ஜான், மேபி ஜான், ரெவலேஷன், இதெல்லாம் ஒன்னா எழுதப்பட்டிருக்கலாம். கடைசியா எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக அந்த புஸ்தகம் என்ன பண்ணுது? மார்க். ரைட். 85 to 100 CE. அது அவர் தான் கடைசியா அதை எழுதியிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைமிங் அண்ட் டேட். இந்த டைமிங் அண்ட் டேட் எதை முடிவு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்பலோடைய கண்டென்ட்டை வச்சு தான் டைம் முடிவு பண்ணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காஸ்பலில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை இங்கே அவர் என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் ஏன் சொல்லாமல் விடுறார்? ஒய் ஜான் காஸ்பலில் அந்த சினாப்டிக்கில் சொல்லப்படுற நிறைய விஷயங்கள் as not mentioned in John? சினாப்டிக் காஸ்பல் சொல்லப்படுகிற மேத்யூ, லூக் அண்ட் மார்க்ல சொல்லப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர் இங்க சொல்லல. வை? மேபி இந்த 3 காஸ்பலும் ஆல்ரெடி இன் சர்க்குலேஷன்ஸ்ல என்ன பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பீப்புள் நோ who is Jesus Christ. இப்போ ஜான் என்ன சொல்ல வர்றாருன்னா, யார் இயேசு கிறிஸ்துன்ற அந்த பாயிண்டை இன்னும் கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ராவா சொல்றார். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, ஜான் காஸ்பலுடைய பேசிக் தீம் ஒரு வார்த்தையில, ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லணும் ஜான் காஸ்பல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்டாலஜி. கிறிஸ்டாலஜி. வாட் இஸ் கிறிஸ்டாலஜி? கிறிஸ்டோலாஜி. லாஜி இஸ் சேம். பயாலஜி, பயோடெக்னாலஜி, சைக்காலஜி, பிசியாலஜி, எல்லா லாஜி இருக்குது. ஸோ கிறிஸ்டாலஜினா, ஆமா, நோயிங் கிரைஸ்ட். சிம்பிள். கிறிஸ்துவை அறிதல். ஸோ மற்ற காஸ்பல் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்றதை விட ஜான் ஸ்ட்ரைக் பண்ற பேலன்ஸ் தான் சூப்பர். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டாலஜி அப்படி சொல்றோம்ல, இந்த கிறிஸ்டாலஜியை ரெண்டு விஷயம் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஒன்று டிவைனிட்டி, ஹியூமனிட்டி. இயேசு மனிதனா? இயேசு கடவுளா? நான் கேட்கிறது போல் சொல்லுங்க. கொஸ்டின் பாருங்க. இயேசு மனிதனா? எஸ். இயேசு கடவுளா? எஸ். ஸோ போத் டிவைன் அண்ட் ஹியூமன். இது எப்படி? அதுக்கு தான் ஜான், யூ ஹேவ் டு ரீட் காஸ்பல் ஆஃப் ஜான். ஓகே. இந்த கொஸ்டின் இருக்குல்ல, எஸ், ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? இஸ் ஹி ஹியூமன் பீயிங் or is it divine? இதுதான் நைசின் கிரீட்ல ரைஸ் ஆன இஷ்யூ. இட் இஸ் நாட் 50-50யா, 75-25ஆ, 30-70யா, எப்படி? 100-100. இது எப்படி? அதுக்கு தான் யூ ஹேவ் டு ரீட் Gospel of John. So Gospel of John, he strikes balance between
த டிவைனிட்டி அண்ட் ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை பியூட்டிஃபுல்லாக அது எப்படி நரேட் பண்ணுறார், இதைத்தான் வந்து நம்ம we are going to explore. அப்போ நமக்கு ஒரு புரிதல் வரும். அப்போ காஸ்பல் ஆஃப் ஜான் மார்க் காஸ்பல் இருந்து எப்படி மாறுபடுதுன்னா, மார்க் காஸ்பல் இஸ் த ஓப்பன் டாக்குமெண்ட். யார் வேணாலும் படிச்சு சால்வேஷன் நீங்க வாங்கிக்கலாம். யூ ரிசீவ் சால்வேஷன் when you read gospel of Mark. பட் யோவான் அப்படி கிடையாது. யோவான் இஸ் நாட் ஃபார் எனக்கு சால்வேஷன் வேணும், இருக்கு there are contents, பட் அதோடைய நோக்கம் என்னன்னா எடிஃபையிங் தி பிலீவர்ஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டாக்ஸ் கிடையாது. இப்போ நம்ம ஊழியத்துக்கு போறோம், ஊழியத்துக்கு போகும்போது நிறைய காஸ்பல் புக்ஸ் கொடுத்துருக்குறோம். எப்பயாவது யோவான் கொடுத்துருக்குறோமா? கொடுத்துருக்கீங்களா? கண்ணமேனிக்கு நம்ம கொடுத்துடுறது. பொதுவாக நம்ம கொடுக்க மாட்டோம், அன்பின் செய்தியில். ஆனால் பொதுவாக நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மேத்யூ. ஏன்னா இயேசு பிறந்தார். லூக் இட் இட்ஸ் வெரி குட் காஸ்பல். ஏன்னா அதில் என்ன இருக்குது, அது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீசஸ். யாரு, எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எங்க இருந்தாரு, எப்படி பண்ணாரு, மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு இட்ஸ் எ பயோகிராஃபி. ஆனா ஜான்ஸ் காஸ்பல்லையும் பயோகிராஃபி தான். ஆனா இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் மெமோயர் மாதிரி வரும். பயோகிராஃபியில் நிறைய விஷயம் இருக்குது. எல்லா பயோகிராஃபியும் ஒரே மாதிரி வராது. இந்த பயோகிராஃபின்னு இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிஃபையிங் டாக்குமெண்ட். யாருக்கு? எக்ஸ்க்ளூசிவா எஃபேசு சர்ச்சில் இருந்த பிலீவிங் கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு இருந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் நிறைய இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஜீசஸ் இஸ் போத் டிவைன் அண்ட் ஹியூமன் பீயிங் சொல்லிட்டு வெரி ஈஸிலி வி ஆன்சரிங். ஆனா இட் வாஸ் நாட் த கேஸ். அன்னைக்கு வந்து ஒரு கிரீக் கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெமிகாட், அதாவது ஃபாதர் வந்து காடா இருப்பாரு, மதர் வந்து ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளைங்க பிறப்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்வலஸ், ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் பர்சன்ஸாக இருப்பாங்க. லைக் அகிலஸ், அப்போலோஸ், இப்படியெல்லாம் பல பேரை சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணால் பயங்கரமாக பறப்பாங்க, சூப்பர் ஹியூமன்ஸ். அந்த கேட்டகரியில் ஜீசஸ் கிடையாது. ஜீசஸுக்கு அந்த கேட்டகரி he was not a super human. அப்படியா? கிடையாது. சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் இல்ல, சூப்பர் மேன், பேட்மேன் அப்படி பார்க்குறோம்ல, அந்த கேட்டகரி கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் டிவைனிட்டி அவங்களுக்குள்ள இருக்குது. தட் டிவைனிட்டி அவங்களுக்கு என்ன கொடுக்குது? சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுக்குது. சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கிறதுனால அவங்க சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தே யூஸ் டு டூ. இது எதுவுமே அது கிடையாது. ஜீசஸ் பண்ண ஒரு மிராக்கல் கூட சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் கிடையாது. ஜானை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஜீசஸை பொறுத்த வரைக்கும் இங்க அவர் கடவுளுக்கு கடவுளானவர், தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர். ஸோ டூ நேச்சர்ஸ். இந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்றாரு ஜான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபேசுல இருந்த ஜொஹனைன் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்கு பேர் வந்து ஜொஹனைன் கம்யூனிட்டி. இது இப்போ ரீசெண்ட் ஆர்கியாலஜியில் தான், அந்த ரிசர்ச்சில் தான் இதெல்லாம் இப்போ தெரிய வருது. ஒரு கம்யூனிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ஜொஹனைன் கம்யூனிட்டி. அந்த ஜொஹனைன் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அதோட பியூட்டி என்னன்னா, மேத்யூக்கு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு. மேத்யூவோட கம்யூனிட்டிக்கும் ஜானோட கம்யூனிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம்? எனி கஸ்? Matthew written his gospel to the Matthewan community. And the community comprised of whom? Purely Jewish Christians. Mark, நீங்க இது ஒரு பேசிக் ஐடியா தானே. மார்க் உடைய gospel focused on whom? ஓகே, மார்க் புரிஞ்சிடும். பட் எனி பர்டிகுலர் டார்கெட்டட் ஆடியன்ஸ்? சும்மா கஸ் பண்ணுங்க. கஸ் பண்றதுல என்ன இருக்குது சொல்லுங்க. மார்க் எழுதி பாஸ் வேற பண்ணிட்டீங்களா? நல்ல மார்க்லாம் வாங்கிட்டீங்க. எதுல நிறைய மார்க் வாங்கினீங்க? ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ்ல எல்லாரும் 30க்கு 25, 26 ஆல் ஸ்கோர். பயங்கர ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் இல்ல. சும்மா வந்து கேஷுவலா கொஸ்டின் பேப்பர் வாங்கணும் கூட அடிச்சு தூக்கிட்டீங்க. சரி சொல்லுங்க, மார்க் யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மார்க் வந்து டிசைபிள்ஸ் யாரா இருந்தாலும், இட்ஸ் ஓப்பன் காஸ்பல்.
disciple. If you want to be a follower of Jesus Christ, read Mark. Then Luke, our Gentiles. யாரெல்லாம் you feel that I'm not a Jew, okay வா இந்தா உனக்கு Gentiles. John யாருக்கு? இப்போ சொல்றேன் பாருங்க. ஜான் வந்து ஜூஸ், ஜென்டைல்ஸ், இன்னொருத்தர் யார் இருக்கலாம் சொல்லிட்டேன், பட் ஐ ஸ்டாப்ட். ஜூஸ், ஜென்டைல்ஸ், ஒன் மோர் குரூப், நாட் டிசைபிள்ஸ். நோ, ஜூ அது ஜென்டைல் இல்லையா? கிரீக் கம்ஸ் அண்டர் ஜென்டைல் கேட்டகரி. சமாரிட்டன்ஸ். சமாரிட்டனுக்கு நற்செய்தி சொன்னதை பத்தி சொன்ன ஒரே காஸ்பல் யாரு? ஜான் தான். He dedicated the entire chapter to Samaritan mission of Jesus Christ. இல்லையா? இந்த அளவுக்கு வேற எங்க இருக்கா? நோ. ஏன் அவ்வளவு பெரிய சாப்டர் ஃபுல்லா டெடிகேட் பண்ணணும்? இதுதான் சயின்டிபிக் ரிசர்ச். ஒரு தியாலஜியன் என்ன பண்ணுவாங்கன்னா, வை இந்த ஒரு என்டையர் சாப்டரே அவர் டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு, ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்னு பண்ணும்போது, எஸ், சமாரிட்டன் கன்வெர்ட்ஸ். ஆக்ட்ஸ் சாப்டர் 8, பிலிப் டிட் சமாரிட்டன் மினிஸ்ட்ரி. அப்போ இந்த சமாரிட்டன்ஸ் எல்லாம் எங்க போனாங்க, அவங்கள பின்னாடி எங்க போனாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி பார்க்கும்போது சமாரிட்டன்ஸ் எபேசுஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ எபேசுல இந்த 3 பேரையும் கம்ப்ரைஸ் பண்ணி, ஸோ ஜான் காஸ்பலுடைய இந்த கம்யூனிட்டி ஆஃப் ஜான் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் சமாரிட்டன்ஸ், யூதர்கள், சமாரியர்கள், கிரேக்கர்கள், எல்லாம் புற இனத்தவர்கள். 3 பேருக்கும் தான், 3 பேரிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காகத்தான் டார்கெட்டடா ஜான் போறார். ரைட். ஸோ இதுதான் ஜானுடைய கம்யூனிட்டி. ஜானுடைய டைரக்ட் டிசைபிள்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. யூ நோ எனி ஒன் ஆஃப் தம்? டிசைபிள்ஸ் ஆஃப் ஜான். பாலிகார்ப், வெரி குட், வெரி குட். இன்னொருத்தர், he claims that I am the disciple of John, Polycarp. Next, Irenaeus. என்ன சொல்றாங்கன்னா, this Irenaeus and Polycarp, அவங்கலாம் வந்து 2nd centuryல வாழ்றாங்க. they are bishops. Irenaeus and Polycarp. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஜானோட நாங்க இருந்தோம். அவங்க எப்படி மென்ஷன் பண்றார் பாலிகார்ப்னா, the John who witnessed, eyewitnessed, John the eyewitness, அப்படிதான் சொல்றாரு. அவர் என்னன்னு சொல்றனா, ஜான் தி ஐவிட்னஸ். என்ன ஐவிட்னஸ் பண்ணார்னா, ஜீசஸ் கிரைஸ்ட ஐவிட்னஸ் பண்ணவங்க. ஸோ ஜானே இதை எழுதியிருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஆர் மே நாட் பாசிபிள். ஆனால் இவங்க எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆக்சுவல் ரைட்டர்ஸாக யாரும் இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஐரேனியஸ் ஆர் த போலிகார்ப், இவங்க தான் எழுதியிருக்கணும், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். ஐடியா வந்து ஜான் கொடுக்குறாரு, பட் டாக்குமெண்டேஷன் அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். அது டாக்குமெண்ட் பண்ணுறதுன்றது லாங் ப்ராசஸ். ஸோ டாக்குமெண்டேஷன், ப்ரிசர்வேஷன், ரீடாக்குமெண்டேஷன், தென் ப்ரிசர்வேஷன், இப்படி பல ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்குது. மேபி நமக்கு கிடைச்ச ஓல்டஸ்ட் காப்பி வந்து மேபி 4th century காப்பி தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டஸ்ட் காப்பி தான் ட்ரூ காப்பி. இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இங்கே இந்த கிரீக்கில் அங்கே, அந்த கிரீக்கில் அங்கே என்ன இருக்குது, ஒரு டவுட் வந்துருச்சுன்னா, இப்போ நம்மக்கிட்ட போய் பார்க்கறதுக்கான காப்பி 4th century எழுதப்பட்ட காப்பி தான் இருக்கு. சப்போஸ் நாளைக்கு 1st century எழுதப்பட்டது கிடைச்சிருச்சுன்னா, that becomes a authentic copy. இதுதான் காப்பீஸ். இது ஒரு பெரிய ஸ்டடி. எங்கே கிடைச்சது, நம்ம அதை போன முறை பார்த்தோம். ஒரு காப்பியோடைய வேல்யூ, அந்த காப்பி எங்கே கிடைச்சது, ஹேண்ட் ரிட்டனா, அது அது ஓல்டஸ்ட்ன்றதை அது ப்ரூவ் பண்ணணும். இப்படி நிறைய ஆர்கியாலஜியில் நிறைய டிசிஷன்ஸ் இருக்கு. ஸோ ரைட், நம்மக்கிட்ட ஓல்டஸ்ட் காப்பி வேட்டிகனில் வி ஹேவ். அந்த ஓல்டஸ்ட் காப்பியிலிருந்து தான் நம்மளுடைய வி ஹேவ் த டிரான்ஸ்லேஷன். ஸோ கம்யூனிட்டி ஆஃப் ஜான் அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டேட்டு, ஆத்தர்ஷிப்பு, அண்ட் தென் பர்பஸ், ஆடியன்ஸ், ஜேர்னர். ரைட், ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் பர்பஸ் சொல்லிட்டேன், ஆடியன்ஸு சொல்லிட்டேன், அண்ட் தென் ஜேர்னர். ஜேர்னர் அப்படின்னு பார்க்கும்போது
முக்கியமாக அதில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு விஷயம், பர்பஸ், ஒன் மோர் பர்பஸ், தேர்ட் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்பல் ஆஃப் ஜான் இஸ் அ கவுண்டர் நெரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கவுண்டர் நெரேட்டிவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரை கவுண்ட் பண்றாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கத்தில் ஷூட் பண்றாங்க. காஸ்பல் ஆஃப் ஜான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜூவிஷ் அத்தாரிட்டிஸ், யூத சமய தலைவர்கள், இன்னொரு பக்கம் ரோமன் அத்தாரிட்டி, ரோம தலைவர்கள். ரெண்டு பேருக்கும் கவுண்ட் கொடுக்கிற வகையில் இந்த காஸ்பல் என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா எழுதப்பட்டிருக்கு. ஸோ கவுண்டரிங் தி ஜூவிஷ் அத்தாரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் ரோமன் அத்தாரிட்டிஸ். இதை நம்ம மனசில் எப்பவுமே வச்சுக்கணும். இந்த காஸ்பல்ல எழுதும் போது எருசலேம் தேவாலயம் இருந்துச்சா இல்லையா? வெரி குட். எருசலேம் தேவாலயம் இல்ல. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. எருசலேம் destructed by the Titus. அப்போ இவர் எழுதும் போது எருசலேம் தேவாலயம் இல்ல, ஆனா எழுதுற டைம் எருசலேம் தேவாலயம் இருக்குது. புரிஞ்சுச்சா தமிழ்ல சொன்னது? சம்பவம் நடந்தது எருசலேம் தேவாலயம் இருக்கும்போது, ஆனா சம்பவத்தை எழுதும் போது எருசலேம் தேவாலயம் இல்ல. இது ஒரு ஆத்தருக்கு இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா? about Jesus Christ, temple period எல்லாமே இருக்கு. ஆனா எழுதும் போது when John writes no temple. so அந்த இம்பாக்ட் வந்து நீங்க டீப் டவுன் படிச்சீங்கன்னா you can understand that impact. right. இப்போ வந்து ஜர்னர் ஜான் நமக்கு நல்லாவே தெரியும், பயோகிராஃபி. இது ஒரு பயோகிராஃபி தான் எழுதுறாரு. அந்த பயோகிராஃபியாவே அவர் எழுதினாலும் அவர் வந்து மனசுல ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். ஜானுடைய மனசுல ஒரு இன்டென்ஷன் இருக்கு. என்னன்னா, ஜீசஸ் உடைய பர்த் அண்ட் அவருடைய ரெசரக்ஷன், அவருடைய மினிஸ்ட்ரி, இதை மட்டும் சொல்லிட்டு போறல அவருக்கு இல்லை. இதை தாண்டி ஜான் எங்க வரைக்கும் போறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெத்லஹேம் எங்கேயாவது சொன்னாரா? வெதர் எங்கேயாவது as he mentioned about பெத்லஹேம் சொல்லவே இல்லை. எதை மென்ஷன் பண்றாரு? ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் வேர்ட் ஆஃப் காட். ஜீசஸ் உடைய எக்ஸிஸ்டன்ஸ் பெத்லஹேம்ல மாற்று தொழுவத்தில் தான் தொடங்குது. அவரால் ஒத்துக்க முடியாது. நோ, ஜீசஸ் எக்ஸிஸ்டட் ஈவன் பிஃபோர் கிரியேஷன். படைப்புக்கு முன்பாகவே ஜீசஸ் எக்ஸிஸ்டட். அதுதான் அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம் என்னன்னா, நாங்கள் சொல்லுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் எதிர்பார்க்கிற மேசியா, அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரலைங்க. நீங்க எதிர்பார்க்கிற மேசியா இல்ல, இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச கடவுளே அவர் தான் கொண்டு போறார். ஸோ ஜானுடைய ஜேர்னர் வந்து ஒரு பயோகிராஃபியோ நடந்ததை பிரசன்ட் பண்றதோ அவருடைய வேலை இல்லை. நடந்ததை பிரசன்ட் பண்றதை விட இது ஏன் நடந்தது அதை தான் அவர் உங்களுக்கு டீப் டவுனா ஒரு அனலிட்டிக்கல் வேல அவர் சொல்றார். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு பயோகிராஃபின்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு பக்காவான ஒரு அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் மூலமா ஜான் வந்து நமக்கு ஒரு கவுண்டர் ஸ்டடி, ஒரு டீப் டவுன் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, வாட் இஸ் ஜீசஸ், ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த சர்ச் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இது எல்லாத்தையும் நமக்கு ஒரு டீப் டவுனாக அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு போகிறாரு. நம்ம ஒவ்வொன்றா அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேஜர் தியாலஜிக்கல் தீம்ஸ் இன் காஸ்பல் ஆஃப் ஜான். மேஜர் தீம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தீம் இதில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஒன்று சொல்லிட்டேன், த டிவைனிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் த டிவைனிட்டி, அது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி.
அண்ட் ஹியூமனிட்டி. ஒரே சாப்டர்ல சாப்டர் 1 டிவைனிட்டி, சாப்டர் 1:14 சாப்டர் 1:14 1:1 அவர் டிவைன், 1:14 அவர் மாம்சமா. ஸோ ஒரே சாப்டர்ல ஜான் வந்து அதை சொல்றாரு. நம்ம அதை நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். டிவைனிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. இது இல்லாத இன்னொரு முக்கியமான தீம், ஜானோட முக்கியமான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டர்னிட்டி, இட்டர்னல் லைஃப். மற்ற 3 காஸ்பல்ல என்ன அதிகமா முக்கியமா வரும்? இங்க இட்டர்னலிட்டி வருது. அந்த ரெஸ்ட் அந்த 3 காஸ்பல்ஸ்ல தீம், பேசிக் தீம் என்ன? அது இங்க இல்ல, அந்த அளவுக்கு எம்பசைஸ் பண்ணப்படல. இறையரசு, கிங்டம் ஆஃப் காட். அந்த 3 காஸ்பல்ல அதிகமா எம்பசைஸ் பண்ணப்பட்டது எது? மனம் திரும்புங்கள். the first sermon ஜீசஸ் என்ன பிரீச் பண்றாரு? repent, the kingdom of god is near, is at hand. இங்க என்ன சொல்றாரு? eternal life. உங்களுக்கு நான் கொடுக்கிற, நீங்க குடிக்கிற தண்ணி தாகம் உண்டாக்கும், நான் கொடுக்கிற தண்ணி உங்களுக்கு தாகம் உண்டாக்காது. புரிஞ்சா புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கலன்னா போங்க. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கு she can't understand. ஏன்னா அவர் எப்படி பேசுறாரு? at the journey, ஐரணி. ஜீசஸ் எது பேசினாலும் யோவான்ல எப்படி பேசுறாரு? ஐரணியா பேசுறாரு, ஐரணியா பேசுறாரு. மற்ற காஸ்பல் எப்படி பேசுறாரு? ஓப்பனா பேசுறாரு. அவரே சொல்றாரு, நான் உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறேன்? வெளியரங்கமா ஓப்பனா பேசுறேன்னு சொல்றாரு. ஜான்ல அவர் எங்கேயுமே எப்படி பேசல? ஓப்பனா பேசல. ஜான்ல எப்படின்னா எப்படி பேசினாலும் எப்படி பேசுறாரு? ஐரணிய லாங்குவேஜ்ல பேசுறாரு. நீங்க மறுபடியும் you must be born again. யார்கிட்ட சொன்னாரு? நிக்கோதேமஸ். நிக்கோதேமஸ் பெரிய ஸ்காலர், பயங்கரமா படிச்சுட்டு he knows everything. ஆனா நிக்கோதேமஸ் கேட்கிறாரு, நான் ஐ ஹேவ் டு, எப்படி நான் வந்து எங்க அம்மாவோட வயிற்றுல மறுபடியும் போய் பரப்பன்னு தெரியலையே, என்ன சொல்றீங்கன்னு புரியலையே என்றாரு. என்னையா நீங்க இஸ்ரவேல்ல நீங்க பெரிய ஒரு ப்ரீச்சரு, நீங்க உங்களால என்ன பண்ண முடியல? யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிள் திங் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அது சிம்பிள் திங்கா அப்படின்னு பார்த்தா சிம்பிள் திங் இல்ல. அவர் என்ன சொல்லிட்டார்? பெரிய ஒரு விஷயத்தை அந்த கண்ணு தெரியாதவரை சுகப்படுத்துறாரு. சாப்டர் 9. அப்போ அவர் சொல்றாரு, பார்வை அடைந்து விட்டா, இவனுக்கு பார்வை இல்லை, பார்வை இப்ப இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவருக்கு பார்வை கிடைச்சிருச்சு, உங்களுக்கு பார்வை இல்லாம இருக்கீங்களேன்னு சொல்றாரு. குழப்பிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பார்வை இல்லை, நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க தான் பாக்குறோமே. நீங்கள் கண் இருந்தும் நீங்க குருடர். ஏன்னா நான் பாக்குறத நீங்க என்ன பண்ணல? பார்க்கல. சோ the irony and philosophy பேசுறது. கடைசில ஜீசஸ் பிஃபோர் பைலட், நீங்க அரசனா என்ன சொன்னாரு? ஆமா. அப்போ வேர் இஸ் யுவர் கிங்டம்? ஏன் கிங்டம் இந்த கிங்டம் இல்ல. சோ அங்க ஜீசஸ் கான்வர்சேஷன்ல போறார். ஏன் கிங்டம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ் வேர்ல்ட். அவன் டிசைபிள்ஸை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் பட் யூ ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நீங்கள் இந்த உலகத்திற்கு இருந்து தான் வந்திருக்கிறீங்க, பட் இந்த உலகத்துக்கார நீங்க கிடையாது. ஸோ நானே திராட்சை செடி, நீங்க என்னில் நினைச்சிருந்தா நீங்கள் மிகுந்த கனி என்ன பண்ணுவீங்க? ஸோ என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஸோ அவங்க சொல்றது எல்லாமே இலைமறைவாக நீங்க படிச்சீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம படிக்க தானே போறோம், அது எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். டக்குன்னு புரிஞ்சா குழந்தை மாதிரி புரிஞ்சுக்கலாம், இல்ல நான் ஆழமா உள்நீச்சல் அடிச்சு போய் புரிஞ்சுக்கணும்னாலும் புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ டீப் டவுன் இந்த காஸ்பல் இருக்குது. ரைட், இட்டர்னிட்டி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். இங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஜீசஸ் என்ன பேர் கொடுக்கிறாரு? இங்கிலீஷ்ல அட்வொகேட். நான் போறேன், ஐ எம் கோயிங் டு சென்ட் யூ another advocate. ஸோ இன்னும் அது பியூட்டிஃபுல், நம்ம அங்கே வரும்போது பார்க்கலாம். ஸோ வேற எந்த காஸ்பல்லையும் உங்களுக்கு அந்த தீம் இல்லை. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குற ஒரு
அங்க அங்க இருக்கு. ரைட். அடுத்த தீம் divinity, humanity, eternity, Holy Spirit, and 4 L's. Logos, ஆமா, logos, love, light, life. அவர் சொல்றாரு, நானே ஐ ஆம் த பிரெட் ஆஃப் ஹெவன், நானே வானத்திலிருந்து வந்த அப்பம். உங்க பிதாக்கள் வனாந்தரத்தில் சாப்பிட்டாங்க, பசி எடுத்துச்சா? ஆமா, எடுத்துச்சு. என்ன சாப்பிடுங்க உங்களுக்கு பசியே? உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, இவனை நம்ம எப்படி சாப்பிடுறது? அப்படிதான் அங்க போட்டிருக்குது. நீங்க படிச்சீங்கன்னா இவனை எப்படி நம்ம சாப்பிடுறது? ஏன்னா அவர் லிட்டரலா பேசுறாரா இல்ல அவர் அலகோரிக்கலா பேசுறாரா? எந்த லாங்குவேஜை எப்போ யூஸ் பண்றாருன்றது தெரியல. சுத்தி இருக்கிற ஆடியன்ஸுக்கும் தெரியல, கூட இருந்த டிசைபிள்ஸுக்கும் தெரியல. அதுதான் இப்ப படிக்கிற நமக்கு, எனக்கு தெரியல. சோ இதுதான் விஷயம். அப்போ இட் டேக்ஸ் டைம் டு ரீட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்லோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இருக்கிற காஸ்பல்லையே ஜான் தான் த மோஸ்ட் ஃபிலாசபிக்கல் அண்ட் பியூட்டிஃபுல் காஸ்பல். அதனால நம்ம இதை டீப் டவுன் நம்ம இதை படித்து தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்த தீம் இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், இப்போ நமக்கு டைம் இல்லை. பட் எனிவே வில் சி ஸ்லோலி. லோகோஸ், லவ், லைட், லைஃப். லவ் அப்படின்னு சொல்லும்போது John 3:16, God loved the world, so he sent his only son into the world. Right. Jesus சொல்றாரு, I am the light அப்படி சொல்றாரு. எப்போ சொல்றாரு? அந்த அவரை சுகப்படுத்தினதுக்கு அப்புறம், நானே உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன். ரைட். அதுக்கு அடுத்தது ஜான்ல முக்கியமான இன்னொரு தீம் விட்னஸ், விட்னஸ், டெஸ்டிமோனி. அதுக்கு பார்த்தோன்னா John 7:1-7-8. ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் யாரு? அவன் ஒளி அல்ல. He is not the light, he is a witness of the light. ஸோ அந்த ஒளி reflection, he is a light and we are the reflectors. ஸோ ஜான்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனி. அந்த அம்மா போறாங்க, சமாரிட்டன் உமன், அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, பாதி அண்டர்ஸ்டாண்ட் தான் ஆயிருந்துச்சு, இருந்தாலும் she started witnessing. ரைட். அந்த அம்மா விட்னஸை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வராங்க. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது தீம், நெக்ஸ்ட் தீம் நீங்க எல்லாரும் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு கஷ்டமாயிரும். ரைட் டவுன் ஆல் த தீம்ஸ். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான தீம் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். ஜான்ல எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு எதிர்ப்பு. தேவாலயத்தை சுத்தம் பண்றது யோவான்ல இருக்கா? கிளென்சிங் ஆஃப் தி டெம்பிள் சாப்டர் 2லயே இருக்கு. மற்ற காஸ்பல்ல கிளென்சிங் ஆஃப் தி டெம்பிள் எப்போ வரும்? லாஸ்ட்ல வரும். பட் ஜான் காஸ்பல்ல கிளென்சிங் சாப்டர் 2லயே வந்துருச்சு. ஸோ ஜான்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆமா. இன்னும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாப்டர் 5. இப்போ மார்க்ல ஜீசஸ்க்கும் சினகாகுக்கும் கிளாஷ் வரும். ஜீசஸ் கிளாஷஸ் வித் சினகாக் மார்க்ல. ஜான்ல இயேசுவுக்கும் அந்த ஜபாலயத்துக்கும் என் பிரச்சனை வருதா? ஜான்ல எங்க வருது?
5ல வருது. எங்க வருது 5ல? Jesus healed that particular person 38 years he was lying there at the Bethesda. ஆமா, படுக்கையை எடுத்துட்டு போ, டேக் யுவர் பெட் அண்ட் கோன்னு சொன்னாரு. அந்த நாள் இட் வாஸ் சாபத். அங்க பிரச்சனை வருது. ஸோ ஜான்லையும் ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் இருக்குது. எப்படி மார்க்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமோ, மார்க் காஸ்பல் முழுக்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஜீசஸ் வந்து அங்க இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் அப்போசஸ். அதே தான் ஜான்ல இருக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஜான்லையும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒரு முக்கியமான தீமா நம்ம பார்க்கலாம். அது அந்த டைம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே, இதோட போதும் நினைக்கிறேன். மேஜர் தியாலஜிக்கல் தீம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டூவலிசம். ஜானுடைய இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூவலிசம். டூவலிசம்னா என்னது? நம்ம பேசும்போது பேசுறோம்ல, நல்லது நல்லது கெட்டது, வாழ்வு சாவு, சாப்பாடு பசி, இப்படி வாழ்க்கையில 2 டூவலிசத்தை நம்ம வாழ்றோம். கரெக்டா? ரெண்டுத்துக்கு நடுவில் எப்படியா சமாளிச்சுன்னு போறோம்னு நினைக்கிறோம். பட் வாழ்க்கையில எப்பவுமே 2 டூவலிசம் இட்ஸ் ரியாலிட்டி. அப்போ யோவானும் என்ன பண்றாருன்னா அவருடைய புக்ல இந்த டூவலிசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எப்படிலாம் கொடுக்குறாரு நான் கொஞ்சம் டூவலிசம் சொல்றேன், நீங்களும் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிருங்க. நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னெல்லாம் டூவலிசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1:4-5, சாப்டர் 1:4-5 டூவலிசம், லைட் வெர்சஸ் டார்க்னஸ். 5:24, ஓ நீங்க எல்லாம் டீ குடிங்க, நீங்க டீ குடிங்க. ரைட், நோட் புக் இருந்தா நோட் பண்ணிக்கங்க. சொல்லட்டுமா? பட் டீ கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? ரைட், ஓகே. சாப்டர் 1:4-5 லைட் வெர்சஸ் டார்க்னஸ், இருளும் வெளிச்சமும். 5:24 லைஃப் வெர்சஸ் டெத். 8:23 above below, மேலானவைகள் கீழானவைகள். 3:6 ஸ்பிரிட் வெர்சஸ் ஃப்ளஷ். 8:44 ட்ரூத் வெர்சஸ் ஃபால்ஸ், உண்மை பொய். 3:18 பிலீஃப் வெர்சஸ் அன்பிலீஃப். 3:18 லவ் வெர்சஸ் ஹேட்ரட்னஸ். 15:18-19 காட்ஸ் கிங்டம் வெர்சஸ் வேர்ல்ட்லி கிங்டம். 18:36 இந்த மாதிரி இது ஒரு இரட்டை நிலை டூவலிசம் ஜான் காஸ்பல்ல வந்து சொல்றாரு. இந்த டூவலிசத்துல நீங்க எங்க இருக்கீங்க? ரெண்டு கார்னர் இருக்கு. 2 கார்னர்ல நான் எந்த சைடு இருக்கிறேன்? இந்த பக்கமா, திஸ் சைடு ஆர் திஸ் சைடு, எந்த சைடுல நான் இருக்கேன்? அதுதான் டூவலிசம். ரைட், அடுத்தது சயின்ஸ் அண்ட் ஐ ஆம் சேயிங்ஸ். காஸ்பல் ஆஃப் ஜான்ல மிராக்கிள் இருக்கா? ஹீலிங் இருக்கா? இஸ் தேர் ஹீலிங் இன் ஜான்ஸ் காஸ்பல்? எஸ், ஹீலிங் இருக்கா? நோ ஹீலிங்ஸ். அதை ஹீலிங் சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்றது? அடையாளங்கள், அற்புதங்கள் கிடையாது, அடையாளங்கள். சயின்ஸ், SIGNS, சயின்ஸ். ஏன் அப்படி சொல்றாங்க? அங்க மற்ற காஸ்பல்ல நம்ம பார்க்குறோம், அங்க ஒரு லெப்பர் வராரு, அவருக்கு ஜீசஸ் டச் பண்றாரு, ஹீல் பண்றாரு. ஆனா யோவான் காஸ்பல்ல நிறைய ஹீலிங்ஸை யோவான் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட ஹீலிங்ஸ் மற்ற காஸ்பல்ல பேசுறாங்க. ஆனா யோவான் ரொம்ப ரொம்ப செலக்டிவா, மொத்தமே எத்தனை தான்? 7 சைன் தான், 7 ஹீலிங் நரேட்டிவ்ஸ் தான், 7 அற்புதங்கள் தான். 7 அற்புதங்கள் சொல்றதை விட 7 அடையாளங்கள். அந்த 7 அடையாளத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு பர்பஸ் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், அதுல என்னெல்லாம் பர்பஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
ஆமா, ரிவீல்ஸ் த ஐடென்டிட்டி அண்ட் மிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் செஞ்ச ஒவ்வொரு அடையாளமும் who is Jesus Christ அப்படி என்பதை சொல்றதுக்காக, புரிய வைக்கிறதுக்காகத்தான் அது நடக்குது. இங்க யோவான் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அற்புதத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, அற்புதத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. அவர் அற்புதத்துடைய அளவை குறைச்சிட்டார், அதை குறைச்சிட்டார். ஏன்னா அதை சொல்றதுக்கு மற்ற காஸ்பல் இருக்குது. அந்த only 7 he reduced the number. Why he reduced the number? He gives more importance to the discourses instead of the healings. அந்த ஒரு அற்புதம் நடத்ததுக்கு அப்புறம் ஜீசஸ் ஒரு பெரிய டீச்சிங் கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து படுக்கை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரா, அதோட ஸ்டோரி முடிஞ்சாங்க, நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஆனா ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் என்கேஜஸ் ஆர்கியூமெண்ட். அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் வந்து ஒரு பெரிய பிரசங்கம் அங்க பண்றாரு. அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் வராரு, சாப்டர் 9. அவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அவன்கிட்ட சொன்னாரு, என்ன நீ என்ன பண்ணாத சொல்லாதேன்னு சொன்னார். இருந்தாலும் உங்க பேர் சொல்லுங்களேன்னு கேட்டான். ஏசு அப்படி சொல்லிட்டு அவன் போய் என்ன பண்ணிட்டான், என்ன கண்ணு கொடுத்தவர் யாரு, ஏசுன்றவனும் எல்லாம் வந்துட்டாங்க, சுத்து போட்டுட்டாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. அப்புறம் சாப்பாடு கொடுக்குறாரு. இந்த ஒரு ஹீலிங் மட்டும்தான், இந்த மிராக்கிள் சைன் மட்டும்தான் 4 காஸ்பல்லையும் சொல்லப்பட்ட சம்பவம். அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். மற்ற காஸ்பல்ல என்ன நடக்கும், ஹீலிங் இது முடிஞ்சோன்னு என்ன பண்ணாங்க, அந்த மிராக்கிள் முடிஞ்சிருச்சு. 5 அப்பம் 2 மீன் 5000 பீப்புள். ஓகே, அப்புறம் மீதி எடுத்து துணிக்கைகளை பேக் பண்ணாங்க. ஆனா இங்க என்ன நடக்கும், ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்கும். நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறமா ஒரு பெரிய பிரசங்கம் சொல்றாரு. அதுல என்ன சொல்வாரு, நான் தான் ஜீவ அப்பம், நீங்க இந்த சாப்பாடெல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க, சாப்பாடை தாண்டி என்ன நீங்க சாப்பிட்டாதான், ஒருவன் என்ன பங்கு பெற்றாதான் அவனுக்கு இட்டர்னல் லைஃப் he will get அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு பெரிய டிஸ்கோர்ஸ் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஹீலிங்க்கு பின்னாடியும் ஜீசஸுடைய அந்த ஒரு நோக்கம் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதால் தான் இந்த சயின்ஸ் ரிவீல்ஸ் who is Jesus Christ, அவர் யாருன்றதை ரிவீல் பண்ணுது. ஒவ்வொரு சைனும் கால் டு டிசைபிள்ஷிப். அங்க இருக்கிற ஒவ்வொரு சைனும் ஆண்டவரை பின்பற்றுவதற்காக டிசைபிள்ஷிப் காலோட தான் அங்க இருக்குது. அந்த சைனுடைய நோக்கமே நீங்க இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் அந்த சைனுடைய நோக்கம். மொத்தம் 7 சைன் நான் சொன்னேன். சைன் நம்பர் 1, சைன் நம்பர் 1 வந்து கானாவூர் கல்யாணம். நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெட்டிங் அட் கானா. செகண்ட் வந்து சாப்டர் 4:46 அஃபிஷியல் சன். தேர்டு வந்து பெதஸ்தா. ஃபோர்த் வந்து ஃபீடிங் ஆஃப் 5000 பேருக்கு உணவு கொடுத்தல், ஜான் சாப்டர் 6. ஜான் சாப்டர் 9 5th one blind man. John chapter 11 healing of Lazarus, raising Lazarus. Next last வந்து last தான் raising Lazarus. அதுக்கு முன்னாடி வந்து walking over the water, John chapter 6. மொத்தம் 7 தான். அதுலயும் லாசரஸ் எழுப்புனதுக்கு அப்புறம் சொல்லுவார், I am the resurrection, life, I am the life அப்படி சொல்லுவார். அது ஏன் சொல்றார்? ஸோ ஜான்ல வந்து இந்த ஹீலிங்ஸ் எல்லாத்தோடைய பர்பஸ் என்ன, ஹீலிங் அதோடைய பர்பஸ் கிடையாது. இந்த ஹீலிங்க்கு பின்னாடி பார்க்கணும், அந்த ஹீலிங்க்கு பின்னாடி who is Jesus Christ. இந்த ஹீலிங்க ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்றத கிறிஸ்டாலஜி. ஸோ எவ்ரி சைன் இஸ் ரிலேட்டிவ்லி கனெக்டட் வித் கிறிஸ்டாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்டாலஜினா who is Jesus Christ. ஸோ இதுதான் ரைட். சயின்ஸ் 7,
ஐ ஆம் சேயிங்ஸ் 7. 7 இடத்துல ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஐ ஆம். வேற எங்கேயுமே ஐ ஆம் சேயிங்ஸ் கிடையாது. ஒரு ஐ ஆம் பார்த்தோம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஐ ஆம் who I am. I am who I am. ஆமா, நான் தான் ஐ ஆம். அந்த ஐ ஆம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சாரி கிரீக்ல ஈகோ. ஈகோ ஈகோ ஐ ஈகோ அவ்வளவுதான். அந்த அதுதான் நம்ம ஈகோ. ஈகோ தப்பான வார்த்தை கிடையாது. மொத்தம் எத்தனை ஈகோ இருக்கு சொல்லுங்கம்மா? 3 ஈகோ இருக்கு. ஒரு மனுஷனுக்கு மொத்தம் எத்தனை ஈகோ இருக்கு? என்னென்ன ஈகோ சொல்லுங்கம்மா? ஈகோ, ஆன்டி ஈகோ, சூப்பர் ஈகோ. ஈகோ இப்போ வரும். ஈகோன்றது நான் தான். நான் வந்து இப்போ சாக்லேட் சாப்பிடணும், இது ஈகோ. ஆன்டி ஈகோ ரைட், இப்படி வச்சுக்கலாம். சாக்லேட் நான் சாப்பிடக்கூடாது, ஈகோ. ஆன்டி ஈகோ கண்டிப்பா சாப்பிடணும். சூப்பர் ஈகோ சாப்பிட்டா அம்மா திட்டுவாங்க. இந்த 3த்துக்கும் நடக்கிற போராட்டம் தான் டிசிஷன். இப்போ இதுல ஒரு அவுட்கம் வருது பாருங்க, அதுதான் என்னது? டிசிஷன். நம்ம சும்மா பொதுவா ரொம்ப அவங்களுக்கு ஈகோ இருக்குது சொல்றோம். ஆக்சுவலா இந்த 3ம் சப்கான்சியஸ் ஸ்டேட்ல செயல்படும். இதுல சப்கான்சியஸ் ஸ்டேட்ல செயல்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஈகோ. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி அதுங்க என்ன பண்ணும்? செயல்படும். ஏன்னா டிசையர் அப்படின்னு சொல்றது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. கேன் வி கண்ட்ரோல் அவர் டிசையர்? இட் இஸ் நாட் பாசிபிள். கண்ட்ரோல் நான் பண்ணுவோம். எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் வென் சிச்சுவேஷன் இஸ் வெரி சூட்டபிள் அண்ட் ஆப்ட், நம்மளால என்ன பண்ண முடியாது? 4 பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? அப்பயும் கை போ எடுத்துடலாம். ஏன்னா நம்மள அறியாம இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த சில நேரத்தில் லைன்ல நிற்கும் போது கூட இப்படி தள்ளிட்டு போறதுக்கு டக்குன்னு கிடைச்சா மூவ் பண்ணி போற சில விஷயங்கள் நம்ம டக்குன்னு செய்வோம். டக்குன்னு நம்மள அறியாம மட்டும்தான் ஐ ஆம் சொல்ல முடியும். ஏன் அவரால் ஐ ஆம் சொல்ல முடியும்னா, அவரால் திருப்பி தான் செஞ்ச செயலுக்காக ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவருக்கு ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் டிசிஷன் எடுத்துட்டாருன்னா எடுத்தது தான். நம்ம டிசிஷன் எடுத்தா ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? சொல்லலாம், நான் டிசிஷன் எடுத்தேன்னா இது வரைக்கும் நான் மாறினதே இல்லைன்னு சொல்லலாம். பட் அதுவுமே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். நாம எல்லாருமே சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த உலகத்தில் வாழ்றோம். யாருமே சிச்சுவேஷனை தாண்டி போக முடியாது. சிச்சுவேஷனை தாண்டி இருக்கிறவர் தான் யாரு? காட். இஸ் பியாண்ட் எனி சிச்சுவேஷன். அவர் சிச்சுவேஷனுக்கு பியாண்ட்ல இருக்கிறதுனால அவரால் என்ன பண்ண முடியும்? ஆமா. ஸோ ஜீசஸை இவர் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் அவருடைய டிவைனிட்டியை ரிவீல் பண்றதுக்காக ஜீசஸுடைய டீச்சிங்ஸ் எல்லாத்துலயும் ஜான் காஸ்பல்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஜீசஸ் சொல்றாரு ஐ ஆம். எத்தனை முறை சொல்றாரு? 7 டைம்ஸ். எல்லாமே கணக்கு தான். 7 ஏன்? why 7 again? 7 நம்பர் இஸ் ஹீப்ரூ லாங்குவேஜ்ல 7 அப்படின்னு சொல்றது இட்ஸ் கம்ப்ளீட் லைன். ஸோ 7 சொல்றாரு. யாராவது சொல்ல முடியுமா? ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. எங்க இருக்கு? ஓ, அங்க இந்த பிக்சர் இமேஜை பார்த்து சொல்லுங்க. ஓகே, நீங்க முதல்லயே விட்டுட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஆம் தி லைட். நானே ஒண்ணா சொல்லுங்க. ஐ ஆம் தி லைட். அப்புறம் ஐ ஆம் தி லைஃப் கிவிங் பிரெட். வாழ்வளிக்கும் உணவு. ஐ ஆம் தி லிவிங் வாட்டர். லைஃப் கிவிங் வாட்டர். 3 ஐ ஆம் தி குட் ஷெப்பர்ட். அப்புறம் ஐ ஆம் தி கேட். நானே வாசல். அடுத்து 5 இன்னும் இருக்கு. ஐ ஆம் தி ட்ரூ வைன். நானே மெய்யான திராட்சை செடி. அடுத்தது 6 வந்துருச்சு. சொல்லுங்க. ஐ ஆம் தி லைஃப்
ரைட் 7. ஸோ ஐ ஆம், பழைய ஏற்பாட்டில் காட் அப்பப்போ மக்கள்கிட்ட சொல்லுவார் ஐ ஆம், நான் தான். அந்த ஐ ஆம் பிளேஸை ஜான் இங்கே ஜீசஸ் கொடுக்குற. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குற காடோடைய பிளேஸை ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜான் கொடுக்குறாரு. ரைட், இந்த சேயிங்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு அசைன்மெண்ட் தான். 7 சைன்ஸ் அண்ட் 7 ஐ ஆம். இப்போவே நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ வி கோயிங் டு ஹேவ் 2 அசைன்மெண்ட்ஸ். அசைன்மெண்ட் நம்பர் 1 குரூப் அசைன்மெண்ட்ஸ் தான். ஐ ஆம் சேயிங்ஸ் நம்ம அப்போ 7 குரூப்பாக பிரிஞ்சிருவோம். 7 ஐ ஆம் அது என்ன, அதெல்லாம் நம்ம படிக்கலாம். அப்புறம் 7 சைன்ஸ், 7 சைன். அது சொல்லுங்க, 7 சைன் சொல்லுங்க. சைன் நம்பர் 1 கானா ஒரு கல்யாணம். சைன் 2 சன் ஆஃப் கிங், கிங்கோடைய சன்னுக்கு வந்து ஹீலிங், ராஜாவுடைய பையனுக்கு. 3 பெதஸ்தா. 4 ஃபீடிங் 5000. 5 வாக்கிங் ஓவர் த வாட்டர். 6 பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கிறது. 7th வந்து ரைசிங் தி லாசரஸ். ஓகேவா? ரைட். ரைட், ஐ திங்க் இட்ஸ் ஓவர். we have seen everything. ஐரணி பார்த்துட்டோம், ஐ ஆம் சேயிங்ஸ் பார்த்துட்டோம், டுவலிசம் பார்த்துட்டோம். ஒரு சில விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை ஜான் ஒமிட் பண்றார். அதுல முக்கியமான விஷயங்களை ஜான் ஒமிட் பண்றது மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா 3 காஸ்பல்லையும் பார்க்குறோம், சன்ஸ் ஆஃப் செபதியை வந்து கடவுள் கூப்பிடுவார். செபதேவின் குமாரர் பேதுரு. பேதுரு பத்தி கொஞ்சம் இருக்குது, பட் செபதேவின் குமாரரை கூப்பிடுறத பத்தி இல்லை, அவாய்ட் பண்ணிட்டாங்க. எவீருடைய வீட்டுக்கு போறதை பத்தி பார்க்க முடியல, ஜைரஸ் ஹவுஸ். அண்ட் தென் பீட்டருடைய மாமி சுகவீனமா இருக்கிறாங்க, அது 3த்துலயும் சொல்லப்படுது, பட் இங்க அவர் அவாய்ட் பண்ணிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் அவாய்ட் பண்றாரு, டிரான்ஸ்பிகரேஷன். அவருக்கு தேவைப்படல. ஏன்னா மற்ற 3 காஸ்பல்லையும் இயேசு வந்து மறுரூபமாகிற அந்த டிரான்ஸ்பிகரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இங்க தேவையில்லை, இங்க அவருக்கு தேவைப்படலை, அதை விட்டுறாரு, வேற விஷயங்களை ஆட் பண்றாரு. ஏன் இங்க அவர் விட்டுறாரு, அவங்க ஆட் பண்றாங்க. மற்ற 3 காஸ்பல் படிக்கும் போது இந்த ஹியூமன் நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்கு கிளியரா தெரியுது, டிவைன் நேச்சருக்கான தேவை இருக்குது. அப்போ அந்த டிரான்ஸ்பிகரேஷன் அங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஜீசஸை வந்து அவரோட டிவைன் செல்ஃபை வந்து மற்ற 3 பேரும் பிரசன்ட் பண்றாங்க. யோவானுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா பால் 1ல இருந்தே அவர் எதில் போறாரு, டிவைனிட்டி ஹியூமனிட்டின்னு போறதுனால மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சில விஷயங்களை. ஏன்னா அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை வச்சுட்டாரு கடைசியில், இதை எழுதுறதுக்கு இன்னும் நான் எழுதுவேன், ஆமா பேப்பரு பென்னு இதெல்லாம் ஷார்டேஜ் ஆயிரும், அதனால நான் உங்களுக்கு ரட்சிப்புக்கு எவ்வளவு தேவையோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார். enormous document. So ஒரு விஷயம் நமக்கு அப்ப புரியுது, யோவான் processed the information what he received. process பண்றார். he process பண்ணி டிசைட் பண்ணி தெளிவா நமக்கு ஒரு பக்கா ஒரு ஃபைன் டாக்குமெண்ட்டை நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ ரிப்போர்ட்டிங்ல 2 விதமா இருக்குது. ரிப்போர்ட்டிங் ஜேர்னலிசம்ல வாட் எவர் வி ரிசீவ் ரிப்போர்ட், அது ஒரு வகையான ஜேர்னலிசம். ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 4த்தையும் ஒன்னா கம்பரைஸ் பண்ணி அந்த காலத்தில் ஒரே காஸ்பலா எடிட் பண்ணி இருந்திருக்கலாம்ல, ஏன் பண்ணல? 4த்தையும் கம்பைல் பண்ணி ஒரு டாக்குமெண்டா என்ன பண்ணியிருக்கலாம், இதை ஏன்னா இது குழப்பம் உண்டாக்கிடக்கூடாது, ஒன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏர்லி ஃபாதர்ஸ் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும், செஞ்சிருக்க முடியும். ஏன்னா அவங்க செய்யலை. ஏன் செய்யலைன்னா ஜீசஸுடைய டிவைனிட்டியும் ஜீசஸுடைய ஹியூமனிட்டியும் ஒரு சிங்கிள் டைமென்ஷன்ல கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, we cannot understand. ஸோ நமக்கு இப்ப 4 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணிருக்குது, கிடைச்சிருக்கு. அதுதான் பியூட்டி. இப்போ 4 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இப்போ நாம என்ன பண்றோம் தெரியுமா, இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நேட்டிவிட்டி சீன்ல
மேத்யூயும் லூக்கையும் பெரிய மிக்சர் போட்டு என்ன பண்றோம்? கலக்கிறோம். சாஸ்திரிகள் வராங்க, மெய்ப்பர்கள் வராங்க. சாஸ்திரிகள் போனது வீட்டுக்கு, மெய்ப்பர்கள் போனது மேஞ்சருக்கு. அப்போ 2 செட் பண்ணணும் நீங்க. ஒரு பக்கம் குடிசை குடில் போடணும், மேஞ்சர் சீன் வைக்கணும். இன்னொரு பக்கம் ஒரு ஹவுஸ் ஒன்று நீங்க பில்ட் பண்ணணும். ஸ்டார் வழிகாட்டுனது எங்க போச்சு? ஹவுஸ்க்கு தான் போச்சு. ஹேரோது வேற, அகஸ்தஸ் இந்த சைடு வேற. ஸோ இப்படி ரெண்டு டைரக்ஷன். நாம நிறைய நேரத்தில் உட்கார்ந்து வி மிக்ஸ் எவ்ரிதிங். பேஷன் நெரேட்டிவ், இயேசுவுடைய குரூசிஃபிக்ஷன் பேஷன். மார்க் சொல்ற விதமே வேற. மார்க் தான் அதிகமா சொல்லும், மார்க் சொல்றது தான் அதிகம். பட் ஜான் இன்னும் பயங்கரமா இருக்கும். நம்ம அங்க வரும்போது நம்ம பார்க்கலாம். ஜான் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸோட எக்ஸிகியூஷன் அவர் எப்படி காட்டுறாருன்னா ஒரு சீக்ரெட் அஃபையரா காட்டுறாரு. மற்ற 3 காஸ்பலும் அதை ஒரு பெரிய ஊர்வலமா உலகமே பார்த்து அழுது மாறல் அடிச்ச மாதிரி காட்டுறாங்க. பட் ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரசி இருக்கும் அதில். அதுவும் நம்ம அங்கே வச்சு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தரும் சொன்னதும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ யோவானுடைய ஆங்கிள் என்னன்றதை இப்போ நம்ம ஓரளவுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு யூ காட் சம் ஐடியா அபவுட் யோவானுடைய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ண போறோம்னா யோவான் சாப்டர் 1 நீங்கள் ரீட் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாரும் வரும்போது சாப்டர் 1 2 வெர்ஷனில் ரீட் பண்ணிட்டு வாங்க. 2 வெர்ஷன் ஆஃப் பைபிள். ஒரே வெர்ஷனில் ரீட் பண்ணிட்டு வராதிங்க, 2 வெர்ஷனில் ரீட் பண்ணிட்டு வாங்க. இஃப் யூ ஹேவ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைபிள்னா இங்கிலீஷ் பைபிளும் படிங்க, தமிழ் பைபிளும் படிங்க. இல்லை நான் தமிழ் மட்டும்தான் படிக்க போறேன்னா திருவிழியத்திலையும் படிங்க, இதுலையும் படிங்க. 2த்திலும் படித்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் எடுத்து நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ கேன் கான்ட்ரிபியூட் அ லாட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இஸ் ஓவர் டுடே. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஜான் நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 1. ரைட், ஜோமல்லா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் யோவான் நற்செய்தி நூலிலிருந்து ஆண்டவரே நாங்கள் இன்ட்ரோடக்ஷனை பார்க்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் வருகின்ற நாட்களிலே இன்னும் அதிகமாக இன்னும் ஆழமாக யோவான் நற்செய்தி நூலை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். உமது கிருபையும் பலனும் எங்களோடு கூட இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.